அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கண்ணா. இன்னைக்கு நம்ம மூலாம்பள்ளி சந்தையில எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க, விற்பனை எப்படி போச்சு? அண்ணா மூணாம்பள்ளி சந்தைக்கு இன்னைக்கு 20 குட்டி கொண்டு வந்தாங்கண்ணா. எல்லாமே மேய்ச்சல் தரங்களா? மேய்ச்சல் தர பால் குட்டி ஒரு 2 குட்டிண்ணா. 2 குட்டி. 2 குட்டி பால். கைவசம் எத்தனை இருக்கு? கைவசம் ஒரு குட்டி இருக்குண்ணா. ஒரு குட்டி. அது குறும்பு குட்டியே இருக்கு மாதிரி. ஆமாண்ணா. செம்பிளில குறும்பு குட்டிண்ணா. குறும்பு குட்டி. குறும்புண்ணா. இது என்ன ரேட் வருங்க, என்ன ஏதுன்னு டீடைல் சொல்லுங்க. நான் இது 2500 ரூபா சொல்லுது. 2 ரூபா கொடுத்துடலாம். 2 ரூபா கொடுத்தல தலை கடிக்கிற பக்கம் வந்துருச்சு. பால் ஒரு மாசத்துக்கு கொடுக்கணும், ஆனா தலை கடிக்கு இப்பவே தலை கடி. இது தலை கடிக்கிற கண்டிஷன் 2500 ரூபா சொல்லுதுண்ணா. 2000 ரூபா கொடுத்துடலாம். 2000 ரூபா கொடுக்கலாம். 2000 ரூபா. சரி ஓகே. இன்னைக்கு நான் 20 குட்டி கொண்டாந்தேன்னீங்க. ஆமாண்ணா. இங்க மூலாம்பள்ளி சந்தைக்கு எப்படி வர்றது என்ன ஏதுன்னு ஒரு சின்ன டீடைல் சொல்லிருங்க. ஆமாண்ணா, சில பேர் போன் பண்ணி கேக்குறாங்க எங்கிட்ட, மூணாம்பள்ளி சந்தை எங்கண்ணா இருக்குது, அதுல எப்படி வரணும் அந்த ரூட் கேக்குறாங்க. அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த ரூட்ல வரணும்னு. இருந்தாலும் இப்ப நான் தெளிவா சொல்றேன் எப்படி வரணும் அப்படிங்கிற வழி சொல்றேன். அவினாசி வரலாம். அவினாசி டு கோபி ரோடு அப்படி வந்தா நம்பியூர்ல இறங்கிக்கலாம். சரி, நம்பியூர்ல இறங்கி கூட பஸ் மாதிரி வரலாம். அப்படி இல்லைன்னா அவினாசி டு கோபி வர பஸ்லயே கேட்டா மூணாம்பள்ளி இறக்கிடுவாங்கன்னா இறக்கிடுவாங்க. மூணாம்பள்ளியில இறக்கிடுவாங்க. நம்பியூர் இருந்து எத்தனை கிலோமீட்டர் வருங்க? ஒரு 4 கிலோமீட்டர் வரணும். 4 கிலோமீட்டர் வரணும். கோபியில இருந்து வந்தாங்க. கோபியில இருந்து ஒரு 18-17 கிலோமீட்டர் வரணும். 18-17 வரணும். எத்தனை மணில இருந்து எத்தனை மணிக்குள்ள வந்தா குட்டிகள் வாங்கிக்கலாம், அந்த டீடைல் சொல்லிருங்க. ஆனா காலையில 5 மணில இருந்து ஒரு 7 மணி வரைக்கும் தான். 7 மணி வரைக்கும் ரொம்ப பிஸியா இருக்குங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. 8, 8:30, 9 மணி வரைக்கும் ஸ்லோவா தான் இருக்கு. 9 மணி வரைக்கும் இருப்போம் நாங்க இங்க. 8:30 அதிகபட்சம் 9, 9:30 மணி வரைக்கும் இருப்போம். 9:30 வரைக்கும் இருப்போம். சில சமயம் 10 மணி ஆகும். 10 மணி ஆகும். நீங்க மரக்கன்றுகள் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாண்ணா. அது போக நம்ம நண்பர் ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தாரு. அந்த வீடியோ முன்னாடியே கொடுத்துருக்கோம். 200 மரக்கன்று வாங்கிட்டு வந்தாரு. ஆமாண்ணா, 200 மரக்கன்று கொடுத்துருக்கேன். சரி ஓகே. அது 200 மரக்கன்று எப்படி கொடுத்துருக்கேன், சும்மா கொடுத்துருக்கேன், ஃப்ரீயா தான் கொடுத்துருக்கிறேன். நான் மரக்கன்று ஒரு 1 லட்சம் கன்று ஃப்ரீயா கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா ஒட்டுக்காது நம்மளால வாங்கி கொடுக்க முடியாது, அதுக்கு பெரிய தொகையாகும். அதனால நம்மளால முடிஞ்ச வரை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆமாண்ணா, பணம் சொந்தமா பணம் போட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன். சரி ஓகே. குட்டிகள் வேணாலும் இல்ல வேற ஏதாவது டீடைல் வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் விற்பனையான குட்டிகளோட விலை நிலவரமும் வாங்கினவங்க டீடைல் அப்படியே வீடியோல பின்னாடி கொடுத்துடலாம். கொடுக்கலாம். நம்பர் கொடுத்துடலாம். ஆனா இன்னொன்னு காலையில ஒரு 6 மணில இருந்து ஒரு 10 மணி வரைக்கும் கூப்பிடுங்க காலையில. சரிங்க. சாயங்காலம் 4 மணில இருந்து நைட் ஒரு 9, 8 மணி வரைக்கும் கூப்பிடுங்க. 8 மணி வரைக்கும் 8 மணி மட்டும். 4 to 8, 6 to 10. 10. ஏன்னா அதுக்கு இடப்பட்ட டயத்துல போன் பண்ணா எங்களால எடுக்க முடியாம போயிரு. அப்புறம் போன் பண்ணி என்ன எடுக்கவே இல்லை போன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு சங்கடம், போன் பண்ணவங்களும் சங்கடமா வரும். அதனால இந்த டயத்துக்கு போன் பண்ணுங்க. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே நம்ம பதிவுகள் பார்த்துட்டு கான்டாக்ட் பண்றவங்க கொஞ்சம் நல்ல தரமான குட்டிகளா விலை கொஞ்சம் குறைச்சு கொடுத்துருங்க. ஆமாண்ணா, அசல வீடு இறக்கி கொடுத்துருக்கேன். இறக்கி கொடுத்துருக்கேன் அசல வீடு. இப்ப 2500 ரூபாய்க்கு வாங்கினதே 2,200 கொடுத்துருக்கிறேன். 3 ரூபாய்க்கு வாங்கினது 2,500 கொடுத்துருக்கிறேன். அந்த மாதிரி இறக்கி எல்லாம் கொடுத்துருக்கிறேன். சிலர்ல கொஞ்சம் 10,100 வச்சு வியாபாரம் பண்ணிருக்கிறோம். அதை இதுல இறக்கி கொடுத்தா நாங்க ஈவன் பண்ணி போறோம். இதுல எங்களுக்கு பெருசா லாபம் சம்பாதிச்சு பெருசா வரணுங்கிற ஐடியா எல்லாம் இல்லைங்க. ஒரு தொழில் செஞ்சு ஒரு நிம்மதி அடையணுங்கிறத நம்மளுடைய ஆசைங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு தொழில. ஆமாங்க. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லு பார்த்தா நறுக்குன்னு ஒரு அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க. வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு காலையில நம்ம மூணாம்பள்ளி சந்தைக்கு வந்திருக்கோம். ஆமாண்ணா. விற்பனை எல்லாம் எப்படி போகுதுண்ணா? விற்பனை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க. எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 20 குட்டி கொண்டு வந்தாங்க. 20 உருப்படி. எல்லாமே மேய்ச்சல் தரங்களா? மேய்ச்சல் தர. பால் குட்டி கம்மி தான், மேய்ச்சல் தரம் தான் அதிகம். மேய்ச்சல் தரம் அதிகம். இப்போ சேல் முடிஞ்சீங்களா? கொடுத்துட்டு ஒரு கிடா குட்டி, ஒரு மூட்டு குட்டி. ஒரு கிடாய் ஒண்ணு, பிறை ஒண்ணு. ஆமா, 2 குட்டி கொடுத்துருக்கீங்க. என்ன ரேட் சொல்லி எத்தனை ரூபாய்க்கு முடிச்சீங்க? 8,500 சொல்லிச்சுங்க. 7,700 கொடுத்துருக்கேன். 7,700 கொடுத்துருக்கேன். அவர்தான் வாங்கியிருக்காருங்களா? அண்ணன் தான் வாங்கியிருக்காரு. சரி ஓகே. அண்ணா வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? காரைமலை. அண்ணன் கிட்ட குட்டி வாங்கியிருக்கிறீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைமுங்களா? ஃபர்ஸ்ட் டைம். ஆமா. சரி சரிங்க. எப்படி குட்டி எல்லாம் நல்லா தரமா இருக்குங்களா? நல்லா கேக்குறீங்க. 7,500 முடிச்சிருக்கீங்க. எப்படி விலை அனுசரிச்சு தந்திருக்காரா? பரவாயில்ல. சரி ஓகே. இந்த மாதிரி குட்டிகள் வேணா அண்ணனை சஜஷன் பண்ணிடலாமா? என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லாங்களா? சரி சரிங்க.
சரி ஓகேண்ணா. அப்படியே இன்னைக்கு வந்து எத்தனை கண்ணு கொடுக்குறீங்க? நான் 2 கண்ணு கொடுக்குறேங்கண்ணா மரக்கண்ணு. பலாமரம் ஒண்ணு, பலாமரம் ஒண்ணு, ஒரு எலுமிச்சம்பழம் ஒண்ணு. எலுமிச்சம்பழம் ஒண்ணு. 2 நாத்து கொடுக்குறோம். 2 நாத்து. 2 நாத்து. சரி ஓகேண்ணா. இதுக்கு முன்னாடி ஆடுகள் வச்சிருக்கீங்களா? ஆடு வச்சு கொடுத்துட்டீங்க. சரி ஓகே. இந்த 2 குட்டி வந்து பெருகி பண்ணை வைக்க எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. உங்க பேரு? சரவணன். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? சூரியபாளையம். சூரியபாளையம். இப்ப வந்து இங்க அணைகிட்ட வந்து குட்டி வாங்கிருக்கீங்க. குட்டி வாங்கிக்கிறேன். 2 குட்டி கிடாய் ஒண்ணு பிறவை ஒண்ணுங்களா? ஆமாங்க. இது வந்து ஜமுனாபாரி கிராஸுங்களா? ஜமுனாபாரி கிராஸ். இது என்ன ரேட்னா வருது? 5 ரூபா வருதுண்ணா. 5 ரூபா வருது. அதுனா அது 3 ரூபா வருதுண்ணா. 3 ரூபா. மொத்தம் என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்கண்ணா? மொத்தம் 8 ரூபா சொன்னாருண்ணா. நாங்க 6.5க்கு வாங்கியிருக்கோம். 6,500க்கு வாங்கிருக்கீங்க. எப்படி விலை பரவாயில்லைங்களா? பரவாயில்லண்ணா. இதுக்கு முன்னாடி வந்து 2 குட்டி வாங்கிருக்கீங்களா? வாங்கியிருக்கிறேண்ணா. எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க? அது வரைக்கும் 10 குட்டியாட்ட வாங்கியிருக்கிறேன். 10 குட்டியாட்ட வாங்கிருக்கீங்க. குட்டிகள்லாம் தரம் எப்படி இருக்குங்க? குட்டி தரமா இருக்குதுண்ணா. ஏன்னா இப்போ பேசிய வீடியோலயே அவர் என்ன சொல்றாருன்னா 40 கிலோ 50 கிலோ மட்டும் குட்டி நல்லா growth வரும் அப்படிம்பாரு. அதனாலதான் கேக்குறேன். வருதுண்ணா. அவர் சொல்ற மாதிரி தான் வருது. சரி சரிங்க. சரி ஓகே. அது வந்து கொடியாட்டுல சேருங்களா? கொடியாட்டு குட்டி. அது பிறவை குட்டி. பிறவை குட்டி. இந்த மாதிரி குட்டிகள் வேணா அண்ணனை வந்து சர்ஜன் அண்ணனை கான்டாக்ட் பண்ணலாம்ண்ணா. கான்டாக்ட் பண்ணலாம். வாரமான இங்க ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தை மோனாம்பலி. சரி. அது போக மரக்கண்ணு வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க மரக்கண்ணு ஃப்ரீயா கொடுக்குறாருங்க. என்ன கண்ணு வாங்குறீங்க? நான் இது பெலா மரம், நல்லி மரம். அதை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா? நான் அது கருத்து உணவு தோட்டத்துல வச்சுட்டு இருக்கிறேன். அது போக எப்படி மரக்கண்ணு தனியா வாங்கணும்னா 100 ரூபாய்க்கு பக்கமா வந்துரும். வந்துருண்ணா. அது ஃப்ரீயா கொடுக்கறத பெரிய விஷயம். ஆமாண்ணா. ஃப்ரீயா கொடுக்குறாருங்க. எல்லாருக்கும் கொடுக்குறாரு. சரி ஓகே. அதாவது குட்டி வாங்கினாலும் கொடுக்குறாருண்ணா. குட்டி வாங்கினாலும் வாங்கலைனாலும் கொடுக்குறாரு. நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஃபங்க்ஷன் ஒண்ணுக்கு வேணும்னு சொல்லி ஒரு 200 மரக்கண்ணு 200 மரக்கண்ணு வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காரு நம்ம நண்பருக்கு. அதனாலதான் கேட்டேன். மரக்கண்ணு. ஆமாண்ணா. ஆமாண்ணா. ஆடு வாங்கினாலும் வாங்கலையாலும் கொடுக்குறாரு. சரி ஓகே. சரிண்ணா. ரொம்ப நன்றி. நன்றிண்ணா. நன்றிண்ணா. வணக்கம். அண்ணா வணக்கண்ணா. இப்ப வந்து ஐயா வந்து குட்டி வாங்கியிருக்காருங்களா? கொடுத்துருக்குண்ணா. என்ன ரேட்ல என்ன குட்டி வாங்கியிருக்காரு? 2500 ரூபா சொன்னேன். 2050 ரூபாய் கொடுத்துருக்கு. 2050 ரூபாய். அப்படி இப்படி திருப்பி காமிங்க. கெடா குட்டி. கெடா குட்டி. கெடா குட்டி. மேய்ச்சல் தரங்களா இல்ல தலையும் கடிக்கு பால் கொடுக்கும்? பால் கொடுக்கும். பால் 1 மாசத்துக்கு பால் கொடுக்கும். 1 மாசம் குட்டி இருக்குங்களா? இது ஒரு 1 மாசத்து குட்டி. 1 மாசம் தலை கடிக்கு பாரு. தலை கடிக்கும். சரி சரிங்க. ஐயா வணக்கம். உங்க பேரு? எங்க இருந்து வரீங்க? இப்படி குட்டி ஒரு மால் வாங்கிருக்கீங்களா? இந்த ஃபர்ஸ்டா? ஃபர்ஸ்ட். எப்படி 40 கிலோ 50 கிலோ வரேன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லணும். நீங்க வந்ததே இல்லையான்னு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஆடுகள் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்க. குட்டி எப்படி பராமரிக்கணும் என்ன ஏதுன்னு அதுவும் சொல்லி இருக்கிறீங்களா? சரி ஓகே. ரொம்ப நன்றிங்க. விலை பரவாயில்லைங்களா? நீங்க எதிர்பார்த்த ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்துட்டாரா? என்னோட நான் வாங்கின விலையை விட என்னோட அசலை விட கம்மியா இறக்கிட்டா கொடுத்துருக்கேன். இறக்கிட்டா கொடுத்துருக்கீங்க. 2500 இந்த குட்டி விக்கணும். சரி சரிங்க. அதனால இறக்கிட்டா கொடுத்துருக்கேன். ஏன்னா ஐயா 1 மணி நேரம் என் கூட பேசி என் நண்பர் ஆயிட்டாரு. நண்பர் ஆயிட்டாரு. அப்பவே பார்த்து 2 பேரும் சண்டை போட்டு 50 ரூபா. அதனால கொடுத்துட்டேன். சரி சரி. சரி ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி. அவங்க நெல்லிக்காய் கண்ணு வந்து ஒண்ணு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. கெடா குட்டி. அதை வச்சா கடிச்சிருங்க. வணக்கம். அண்ணா வணக்கண்ணா. இப்ப வந்து ஐயாக்கு வந்து குட்டி கொடுத்துருக்கீங்க. ஐயா கெடா குட்டி கொடுத்துருக்கேன். கெடா குட்டி என்ன ரேட் சொல்லி இது என்ன ரேட்டுக்கு முடிஞ்சீங்கண்ணா? அண்ணா இது 2500 ரூபாய் சொல்லி 2200 ரூபாய் கொடுத்துருக்கேன். 2200. 2200. எத்தனை மாசம் குட்டி இருக்குங்க? இது ஒரு 25 நாள் குட்டிண்ணா. 25 நாள் கெடா குட்டி அருமையான குட்டிண்ணா. 2500 முடிச்சிருக்கீங்களா? 2200. 2200. சரி சரிங்க. ஐயா இதே குட்டி தான் வேண்டும். 1 மணி நேரம் ஓரியாட்டாங்கிட்ட. 1 மணி நேரம் எப்படியும் வாங்கிட்டு ஐயா. சரி ரொம்ப நேரம் கிட்ட கேட்டங்காடி அசல்ல இருந்து இறக்கி தான் கொடுத்துருக்குறேன் ஐயா. சரி சரிங்க. ஆமா. ஐயா வணக்கம். உங்க பேரு? சுப்பிரமணியம். சுப்பிரமணியம். நீங்க எங்க இருந்து வரீங்க? வாலியூர்ல இருந்து வர. ராசிபுரம் வாங்கிட்டு போறேன். ராசிபுரம் வாங்கிட்டு போறீங்க? ஆமா. அடே அப்பா. இதுக்கு முன்னாடி அண்ணன் கிட்ட குட்டி வாங்கிருக்கீங்களா? ஆமா வாங்கியிருக்கேன். எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க? வருஷம் 2 குட்டி 3 குட்டி வாங்குவோம். அது குட்டி எல்லாம் எப்படி நல்ல படா சைஸ்ல வருதா? சரி ஓகேங்க. இந்த மாதிரி குட்டிகள் வேணா அவரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? சரி சரிங்க. சரி. இப்ப அவர் வந்து மரக்கண்ணு வந்து ஃப்ரீயா கொடுக்குறாரு. குட்டி வாங்கின எல்லாத்துக்கும் வாங்காதவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு என்ன மரம்னா கொடுக்குறீங்க? பலாமரம் கொடுக்குறேன். பலாமரக்கண்ணு. பலாமரக்கண்ணு கொடுக்குறீங்க. இப்ப மரக்கண்ணு ஃப்ரீயா கொடுக்குறத பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா? கருத்து. சரி ஓகேங்கய்யா. ரொம்ப நன்றிங்க. மரக்கண்ணு கொடுத்துருக்குங்க. பலாமரம். அவர் இத்தனை நேரம் அடம் முடிச்சு குட்டி வாங்கினதே பெரிய விஷயம். மறுபடியும் பேசி குட்டி குட்டி கொடுத்தா போதுன்னு இருக்காரு அவரு. சரி ஓகே. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கண்ணா.
இப்போ வந்து அண்ணன் வந்து குட்டி வாங்கியிருக்காருங்களா? அண்ணன் இல்லண்ணா, இவரு குட்டி அண்ணன் வாங்கலீங்க. அண்ணன் பக்கத்து தோட்டம் தானுங்க. சரி சரி. வருவாருங்க, மரக்கண்ணு இருந்துன்னா அண்ணன் கொடுப்பணுங்க. கொடுப்பீங்க? ஆமாண்ணா. ஆனா இது வரைக்கும் எத்தனை கண்ணுன்னு வச்சிருக்கீங்க? ஒரு 5 கண்ணு வச்சிருக்கோம். 5 கண்ணு எல்லாமே பலாமரங்களா? கலந்துருக்கு, எல்லாம் கலந்துருக்கு. இப்போ வந்து இவர் குட்டி வாங்காட்டி மரக்கண்ணு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா? என்ன ஒரு வியாபாரம் நல்லா ஓடுதுங்க. மரக்கண்ணு ஓடுதுங்களா? இல்ல அதையும் சொல்லுங்க. ஏன்னா குட்டி வாங்காட்டி கூட அவங்களுக்கு வாலண்டியா மரக்கண்ணு கொடுக்குறேன். ஆனா அதை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. நீங்க எங்கிட்ட குட்டி வாங்கல, இருந்தாலும் வாரமான மரக்கண்ணு கொடுக்குறேன், அதை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. சொல்லுங்க. எப்படி சொல்றது? ஐயாக்கு வந்து எப்படி சொல்லணும்னு தெரியல. ஆனா மரக்கண்ணு வளர்த்தி பெருசு ஒண்ணு எனக்கு சந்தோஷமான விஷயம். ஆமாங்க. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணன் கடா குட்டி ஒண்ணு வாங்கி இருக்கிறாரு. சரிங்க. களச்சேரி குட்டி, கடா குட்டி, காது குட்டி ஒன்று கொடுத்துருக்கு. களச்சேரி. ஆமா. இது என்ன மேய்ச்சல் தரத்துல? மேய்ச்சல் தரம் தானே. ஆனா பால் கொடுக்கணும். பால் மேய் பால் கொடுத்தா இலைக்காம வளரும். குட்டி உடையாம இருக்கும். குட்டி உடையாம இலைக்காம வளரும். இந்த குழந்தைகள் இருக்கிற மாதிரி இந்த திபு திபுன்னு இருக்கிறது அப்படியே. ஆமாண்ணா ஆமாண்ணா. சரி, இது வந்து என்ன ரேட் சொல்லி என்ன ரேட் முடிச்சு? இது வந்து 4,500 சொன்னேன். 3,700 கொடுத்துருக்கு. 3,700 கொடுத்துருக்கு. குட்டி பாருங்க எப்படி கொடுத்தாங்க. குட்டி காது குட்டியாட்டு இருக்குதுங்க. காது குட்டிங்க. இதெல்லாம் வேற சந்தைக்கு போனோம்னா ரேட்டே வேற. நாளைக்கு குன்னத்தூர் வந்து 4,500 விற்கும் இந்த குட்டி. சரி சரிங்க. ஆனா இங்க விலை இறக்கி தான் கொடுக்குறேன். மூணாம்பள்ளி சந்தைக்கு இறக்கி கொடுக்குறேன். மூணாம்பள்ளி சந்தைக்கு எல்லாம் வந்து குட்டி வாங்கணுங்க அப்படிங்கறதுனால நம்மளுக்கு ஒரு அனுசரிச்சு கொடுக்குறேங்க. இது வந்து இப்போ எத்தனை மாசம் குட்டி இருக்குங்க? ஆனா இது ஒரு 2.5 இருந்து 3 மாசத்துக்குள்ள. 3 மாசம் மேய்ச்சல் தரத்துல. சரி சரிங்க. கிடா தரமான குட்டி பாருங்க. குட்டி உயரம் பாருங்க. கிடா குட்டி கிட்டத்தட்ட 2 அடிக்கு மேல வருது. ஆமா, குட்டி நல்ல குட்டி, தரமான குட்டி. சரி, ஓகே. அப்படியே அவர்கிட்ட கொஞ்சம் இது பண்ணுங்க. அண்ணா வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க பட்டம்பாளையத்துல வரேங்க. பட்டம்பாளையம். குன்னத்தூருக்கு நம்பி வச்சுங்க. இப்போ இவர்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி குட்டி வாங்கிருக்கீங்களா? இல்லைங்க, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட். இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கீங்க. ஆமாங்க, களச்சேரி குட்டி இன்னைக்கு வாங்கிட்டோம். சரி வாங்கி பார்க்கணும். சரி, ஓகே. அப்படியே ஏற்கனவே ஆடு வச்சிருக்கீங்களா? ஆடு இருக்குதுண்ணா. ஆடு இருக்கு. அப்போ எப்படி வளர்த்தோம்னு சொல்லணுங்கிறது இல்ல, அதுல தெரிஞ்சுக்கு. ஏன்னா சில பேர் வந்து வளர்த்து தெரியாம வாங்கிட்டு போய் குட்டி வீணடிச்சிருவாங்க. ஆடுதான் 10 ரூபாய் இருக்குது. அப்ப பிரச்சனையே இல்ல. ஆட்டோட ஒண்ணு விட்டு ஆட்டு போடுறதுக்காக கடை வாங்கிருக்கோம் இப்போ. ஓ, அப்படிங்களா? ஆமாங்க, ஒரு கடை இருக்குதுன்னு இப்போ ஆட்டு போடுறதுக்காக இந்த கடை ஆட்டுக்கோசரம் வாங்கிருக்கீங்க. சரி, தரமான குட்டி. உங்க பேருங்க? பேர் குமாரசாமி. குமார். பையனுக்கோசரம் வாங்கிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. தம்பி பேர் என்னங்க? தம்பி விசாகரன். எத்தனை படிக்கிறீங்க? 11. சரி, ஓகே. ரொம்ப நன்றிமா. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.